ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி குடிநீருக்கு மாதந்தோறும் ரூபாய் 30 கட்டணம் என தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான மொழி உரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1.25 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டது. இதுவரை 1 கோடி வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. இதன் வழியாக ஒரு நபருக்கு சராசரியாக தினமும் 55 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இப்பணிக்கு முதல் கட்டமாக 3249 கோடி ரூபாய், இரண்டாம் கட்டமாக 3307 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்பணிகளை முடிக்க 2025 மார்ச் வரை மத்திய அரசிடம் தமிழக அரசாங்கம் அவகாசம் கேட்டுள்ளது. இந்த நிலையில் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்வதற்காக குடிநீர் இணைப்பு பெற்ற வீடுகளில் மாதம் ரூபாய் 30 கட்டணம் வசூலிக்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சிகளை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்று ஊராட்சி தலைவர்கள் சான்றளிக்க வேண்டும். குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட வீட்டின் குடும்பத் தலைவர் ஆதார் என ஜல் ஜீவன் இயக்க இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஜல் ஜீவன் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி மலைப்பகுதி, வனப்பகுதி, 50% மேல் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதி ஆகியவற்றில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மூலதன செலவில் 5%, மற்ற பகுதிகளில் 10% தொகையை மக்களிடமிருந்து பணமாக, பொருளாக அல்லது உடல் உழைப்பாக பெற வேண்டும். இதற்காக மாதந்தோறும் குறைந்தபட்சம் 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும். இதை பின்பற்றினால்தான் இந்த திட்டத்திற்கான 50% பங்களிப்பு நிதியை மத்திய அரசு வழங்கும். எனவே கிராம மக்களிடம் குடிநீர் கட்டணம் வசூலிப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் தோறும் கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களும் சரி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த குடிநீர் இணைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக மத்திய அரசாங்கம் அனைத்து குடிமக்களுக்கும் குடிநீர் பயன்படணும் அப்படின்றதுக்காக குடிநீர் குழாய்கள் அமைத்து தரப்பட்டு வருது. இந்த குடிநீர் இணைப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2025 மார்ச் வரைக்குள்ள அனைத்து கிராமப்புறங்களிலும் இந்த குடிநீர் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை கண்டிப்பாக நிறைவு செய்யணும்னாக்கா பொதுமக்களிடமிருந்து மாதந்தோறும் ரூபாய் 30 வசூலிக்கணும், கட்டணம் வசூலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடிநீர் இணைப்பு பெறப்பட்ட மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் உழைப்பாவோ இல்லை பொருளாகவோ இல்லை பணமாகவோ நீங்கள் இந்த திட்டத்துக்கான நிதியை நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதியை வைத்து தான் வரக்கூடிய 2025 மார்ச்சுக்குள்ளே இந்த திட்டத்தை நிறைவு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களிடமிருந்து ஜிஎஸ்டி வரின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வசூலிக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி வரி மூலமாக இந்த சேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதா என்ற ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக குடிநீர் என்றது அத்தியாவசிய ஒன்றா இருக்குது. ஸோ பொதுவாகவே குடிநீர் எல்லாருக்குமே தேவைப்படும். அந்த குடிநீர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அதிகாரிகள் அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும். இதுக்கு காசு வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் கம்பெனி வாட்டர் பாட்டில் விற்கிற கதை தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட் செயல்பட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு குடிநீர் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.